வணக்கம். நாம எப்பவும் பிசிக்கல் ப்ராடக்ட்ஸை அன்பாக்ஸ் பண்ணி பார்த்திருப்போம் இல்லையா? ஆனா ஒரு டிஜிட்டல் ப்ராடக்ட் அன்பாக்ஸ் பண்ணா உள்ள என்ன இருக்கும்? வாங்க இன்னைக்கு அதை தான் நம்ம பார்க்க போறோம். இது வெறும் ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ இல்ல. இது மூலமா ஏஐ உலகத்துல நடக்கிற ஒரு பெரிய கோல்ட் ரஷ்ஷை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். ஆன்லைன்ல ஏதாவது வாங்கினதும் நம்ம எல்லாருக்குமே வர்ற ஒரு மெசேஜ் தான் இது. வாங்கியதற்கு நன்றி. ரொம்பவே பழக்கப்பட்ட வார்த்தைகள் தான் இல்லையா? ஆனா இந்த ஒரு நன்றி செய்திக்கு பின்னாடி உண்மையில என்னதான் இருக்கு? நீங்க எப்பதாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா இந்த மாதிரி ஒரு டிஜிட்டல் ப்ராடக்ட்டுக்குள்ள நிஜமாவே என்னதான் இருக்கும்னு? சரி வாங்க இந்த டிஜிட்டல் பெட்டியை நம்ம திறந்து பார்க்கலாம், உள்ள என்னென்ன ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். சரி, நம்மளோட இந்த தேடலை எங்கிருந்து ஆரம்பிக்கலாம்? முதல் இடத்துல இருந்து தான். ஒரு டிஜிட்டல் வெல்கம் பேஜ்ல இருந்து. அதாவது ஒரு கஸ்டமர் காசு கொடுத்து ஒரு பொருளை வாங்கினதும் அவங்களுக்கு கண்ணில் படுற பக்கம் அங்கிருந்து தான் நம்ம பயணம் தொடங்குது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டிஜிட்டல் புரோக்கிங்ஸ்னு ஒரு கம்பெனியோட டவுன்லோட் பேஜ். இது எதுக்குன்னா ஏஐ டூல்ஸ் அண்ட் ப்ராம்ஸ் அடங்கிய ஒரு பெரிய பண்டிலுக்கானது. சொல்லப்போனா இதுதான் நாம வாங்கின பொருளோட நுழைவு வாயில். சரி, இந்த வெல்கம் பேஜை தாண்டி உள்ள போனா என்ன இருக்குன்னு பாப்போமா? ஓகே, உள்ள போனதும் நாம நேரா ஒரு பெரிய ப்ராம்ப்ட் சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள நுழையிறோம். ஆமாங்க, இந்த பண்டிலோட முதல் மற்றும் மிக முக்கியமான அம்சம் இதுதான். அதாவது ஏற்கனவே எழுதி வச்ச ஆயிரக்கணக்கான ப்ராம்ப்ட்ஸ் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான லைப்ரரி. உள்ள போனதும் நம்ம கண்ணுல படுற விஷயம் என்ன தெரியுமா? அதோட அளவு தான். பிரம்மாண்டமான அளவு. இந்த ப்ராடக்டோட மெயின் செல்லிங் பாயிண்டே அதுதான். இப்ப நான் சில நம்பர் சொல்ல போறேன், அதை கேட்க ரெடியா இருங்க. முதல்ல இமெயில் மார்க்கெட்டிங். இதுக்கு மட்டுமே 20,000க்கும் அதிகமான ப்ராம்ப்ட்ஸ் இருக்கு. யோசிச்சு பாருங்க, ஒரு வருஷத்துல நீங்க அனுப்புற இமெயிலை விட இது பல மடங்கு அதிகம். அடுத்து இன்வெஸ்டிங், கிரிப்டோ, ஸ்டாக்ஸ்னு இது சம்பந்தமா மட்டுமே கிட்டத்தட்ட 24,500 ப்ராம்ப்ட்ஸ். அப்பா, இது ஒரு பெரிய ஃபினான்ஷியல் அட்வைசர் டீமோட அறிவுக்கு சமம்னே சொல்லலாம். காப்பி ரைட்டிங் எடுத்துக்கிட்டா அதுக்கு மட்டுமே 23,000க்கும் மேல ப்ராம்ப்ட்ஸ். விளம்பரம், சோஷியல் மீடியா போஸ்ட்னு எது வேணும்னாலும் இதுல ஒரு சொல்யூஷன் இருக்கு. இந்த நம்பர்ஸ் எல்லாம் கேட்டாலே தலை சுத்துது இல்ல? சொல்லப்போனா இது ஒரு டிஜிட்டல் சூப்பர் மார்க்கெட் மாதிரி தான். நம்மளோட ஒவ்வொரு தேவைக்கும் இங்க ஒரு ப்ரீ பேக்கேஜ்டு சொல்யூஷன் ரெடியா இருக்கு. நமக்கு என்ன வேணுமோ அதை அப்படியே எடுத்துக்க வேண்டியதுதான். ஆனா இந்த பண்டிலோட உண்மையான ஆச்சரியமே இதோட வெரைட்டில தான் இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா பேபி கேர், குக்கிங், ஃபிட்னஸ்னு நம்ம டெய்லி லைஃபுக்கு தேவையான ப்ராம்ப்ட்ஸ். இன்னொரு பக்கம் பார்த்தா ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ், சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்னு ப்ரொஃபஷனல் தேவைக்கான ப்ராம்ப்ட்ஸ். அதாவது பர்சனல் உலகமும் ப்ரொஃபஷனல் உலகமும் ஒரே இடத்துல மீட் பண்ணுது. சரி, இப்போ நாம அடுத்த பகுதிக்கு போகலாம். ஏஐ லேர்னிங் கர்வ். இதுவரைக்கும் ரெடிமேட் ப்ராம்ப்ட்ஸ் பத்தி பார்த்தோம் இல்லையா? இப்போ நம்ம கவனம் இந்த பண்டிலோட இன்னொரு முக்கியமான அம்சத்துக்கு மாறப்போகுது. அதுதான் இதுல இருக்கிற எஜுகேஷனல் கண்டென்ட். ஆமா, இந்த பண்டில்ல வெறும் ரெடிமேட் பதில்கள் மட்டும் இல்ல, அது எப்படி வேலை செய்யுதுங்கிற ப்ராசஸை கத்துக் கொடுக்கவும் செய்றாங்க. வெறும் ப்ராம்ப்ட்ஸ் மட்டும் இல்லாம வீடியோ கோர்சஸ், கைட்ஸ்னு நிறைய விஷயங்கள் இதுக்குள்ள இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா இதுல 33 வீடியோஸ் இருக்கிற ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் மாஸ்டரி கோர்ஸ், 62 வீடியோஸ் உள்ள சாட் ஜிபிடி மாஸ்டரி கோர்ஸ், இ-புக்ஸ், மிட் ஜர்னி கைடுன்னு ஒரு கம்ப்ளீட் எஜுகேஷனல் பேக்கேஜே இருக்கு. அப்போ இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ப்ராடக்டோட டியூவல் ஸ்ட்ராட்டஜி தான். ஒரு பக்கம் உடனடி தீர்வுக்காக மீனை கொடுக்குறாங்க, அதாவது ப்ராம்ப்ட்ஸ். இன்னொரு பக்கம் லாங் டேர்ம் ஸ்கில்ஸை வளர்த்துக்க மீன் பிடிக்க எப்படின்னு கத்துக் கொடுக்குறாங்க, அதுதான் இந்த கோர்சஸ். சரி, நம்ம பகுப்பாய்வோட கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. ஒரு ஏஐ ப்ராடக்டோட அனாட்டமி. இது வரைக்கும் நாம தனித்தனியா பார்த்த எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து இதுக்கு பின்னாடி இருக்கிற பெரிய பிக்சர் என்னன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். ஓகே, இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் டெக்னாலஜில நாம இப்ப இருக்கிற இந்த காலகட்டத்தை பத்தி நமக்கு என்ன சொல்ல வருது? இந்த கேள்வியோட நாம இந்த ப்ராடக்ட்டை பிரிச்சு பார்க்கறத விட்டுட்டு மார்க்கெட்ல இதோட முக்கியத்துவம் என்னன்னு அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த நிகழ்வை நாம சிம்பிளா ஏஐ கோல்ட் ரஷ்னு சொல்லலாம். அதாவது புதுசா வர்ற ஏஐ டெக்னாலஜியையும் அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு மக்களுக்கு இருக்கிற ஆர்வத்தையும் மூலதனமாக்கி பிசினஸ் எல்லாம் போட்டி போட்டுக்கிட்டு ப்ராடக்ட்ஸை உருவாக்கி விற்கிற ஒரு தீவிரமான காலகட்டம் இது. இதுதான் டிஜிட்டல் கோல்ட் ரஷோட பிளே புக். முதல்ல ஏஐ ப்ராம்ப்டிங் மாதிரி ஒரு புது ஸ்கில் கேப்பை கண்டுபிடிக்கிறாங்க. ரெண்டாவது, எக்கச்சக்கமான கண்டென்ட்டை ஒன்னா சேர்த்து பேக்கேஜ் பண்றாங்க. மூணாவது, இது ஒரு கம்ப்ளீட் ஆல் இன் ஒன் சொல்யூஷன் மார்க்கெட் பண்றாங்க. கடைசியா ரொம்ப கம்மியான செலவுல அதிக எண்ணிக்கையை விற்கிறாங்க. அப்போ இந்த டிஜிட்டல் புதையல் பெட்டி மூலமா நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, 1, ஏஐ ஸ்கில்ஸ்க்கான தேவை பயங்கரமா அதிகரிச்சிருக்கு. 2, ப்ராம்ப்டிங் மாதிரி விஷயங்கள் இப்போ விற்கக்கூடிய ஒரு டிஜிட்டல் எசட்டா மாறிடுச்சு. பிசினஸ் எல்லாமே இந்த புதிய ஜெனரேட்டிவ் ஏஐ எக்கானமிக்கு தகுந்த மாதிரி வேக வேகமா மாறிட்டு வர்றாங்க. கடைசியா மக்கள் உடனடி தீர்வையும் தேடுறாங்க, அதே சமயம் உண்மையா கத்துக்கணும்னு நினைக்கிறாங்க.
கடைசியா உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வியோட நான் முடிச்சுக்கிறேன். நாம டைப் பண்றது இல்ல ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் யூஸ் பண்றது மாதிரியான ஒரு அடிப்படை டிஜிட்டல் ஸ்கில்லா ப்ராம்ப்டிங் மாறுமா? என்ன நினைக்கிறீங்க?